எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது டிபிகே பொண்ணு யூடியூப் சேனல். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம் பருப்பு 1/4 கப்பு எடுத்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் கொரன்னு இருக்கிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு, அப்புறமா 3 வெள்ளைப்பூடு, 2 வத்தல். இது எல்லாமே கொரன்னு இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி இந்த நம்ம இதெல்லாமே அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஸோ தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வத்தல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் திரும்ப நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த உருண்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம உடனே கிண்டி விடக்கூடாது. அந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிண்டி விடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா ஒரு தேங்காய்ச்சல், கொஞ்சமாக சீரகம், ஒரு தக்காளி, இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்து விட்டுட்டு அப்புறமா குழம்பு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு உருண்டை வெந்துருச்சான்னு ஒரு கிண்டி விட்டுடலாம். இப்போ குழம்பு தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வற்றி வரட்டும். அப்படி வற்றி வந்ததுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், முதல்ல எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வற்றிருச்சு. இப்போது உருண்டையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குழம்பு ஒரு கிண்டி விட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா இருந்தால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.